ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூனிட்டியில் கிட்ஹப்பை எப்படி லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேன். போன வீடியோவில் நம்ம பிரதர் ஒருத்தர் யூனிட்டியில் என்லெஸ் ரன்னர் மாதிரி கேம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, அவர் கேட்டதையே ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியல் சீரியஸாக போடலாம். எப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரோலில் ஸ்டார்ட் பண்ணி அந்த கேமை கம்ப்ளீட்டாக எப்படி முடிக்கிறதுன்ற வர வீடியோவாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அதையும் கவர் பண்ணுறோம் டுட்டோரியல்ஸில். ஸோ இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, கிட்டப் அப்படின்னு பார்க்கும்போது புது வேர்ட்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இல்லைனா ஆஃபீஸ் கொலீக்ஸ்லாம் பேசுவாங்க. ரெப்பாசிட்டரின்னு சொல்லுவாங்க, அப்புறம் கிட்டிக்னோர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வார்த்தையை ஒரு 4-5 வார்த்தையை அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்மகிட்ட. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தான் ஒன்றும் தெரியலையா அப்படின்ற அளவுக்குலாம் உங்களுக்கு தோணியிருக்கும். ஆனால் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ஒன்ஸ் இதை பற்றி நீங்கள் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்களும் கெத்து காட்டலாம் இதில். ஸோ கிட் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் தாங்க. கிட்டப் அப்படின்றது ஒரு வெப்சைட். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ப்ராஜெக்டை கிட் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது கிட்டப் அப்படின்றது. ஸோ நீங்கள் எப்போ கிட்டப்பில் சைன் அப் பண்ணுறீங்களோ அப்போ உங்களால் ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெப்பாசிட்டரி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களோட ப்ராஜெக்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம், அவ்வளோதான். ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ண அப்புறம் உங்களால் அந்த ரெப்பாசிட்டரியை க்ளோன் பண்ணிக்க முடியும். அப்படின்னா என்னென்னா, உங்கள் பிசியில் அந்த ரெப்பாசிட்டரியை ஒரு லோக்கல் வெர்ஷனாக கிரியேட் பண்ணுறது தான் க்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ப்ராஜெக்டில் சேஞ்சஸ் பண்ணி அதை கமிட் பண்ணவும் முடியும். ஒன்ஸ் கமிட் பண்ணோன்னே அது கிட்டப் ரெப்போவில் அப்டேட் ஆகிரும். ஸோ அந்த ப்ராஜெக்டில் யாரெல்லாம் இருக்காங்க, மெம்பர்ஸாக இருக்காங்களோ அவங்களால அந்த கமிட்டை எடுத்து அக்சஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதுதான் கிட்டப்போட பேசிக். ஓகே, இப்போ உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரௌசரில் போய் GitHub அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வர லிங்க்குள்ளே போய்க்கோங்க. ஸோ என்கிட்ட ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கனால நான் இது பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் புதுசாக வரீங்கன்னா அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அந்த மாதிரி காமிக்கும். ஸோ நம்ம அதில் சொன்ன மாதிரி தான் ரெப்பாசிட்டரி அப்படின்றத க்ரியேட் பண்ணணும். ஸோ நியூ ரெப்பாசிட்டரிஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் போய் உங்கள் ரெப்பாசிட்டரி நேம் கொடுங்க. நான் இப்போதைக்கு என்லெஸ் ஸ்பேஸ் வந்து இதில் ஒர்க் ஆகாது, கிட்டப் எடுத்துக்காது. ஸோ நம்ம ஹைஃபன் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கொடுக்கறதுனா அது உங்கள் இஷ்டம். நான் என்னோட ப்ரைவேட்டாக வச்சுக்குவேன். ரீட்மி ஃபைல்ன்றதை ஆட் பண்ணிக்கிறேன். add.gitignore அப்படின்றத இது பண்ணிக்கோங்க, எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போய்ட்டு யூனிட்டி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். யூனிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் ரெப்பாசிட்டரி அப்படின்னு கொடுங்க. ரெப்பாசிட்டரி கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இப்போ இதுக்கு எடிட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் கீழே வந்து மிஸ்டர் பூ ஹாய் அப்போ மிஸ்டர் பூ வச்சுக்கோ, ஹாய் மிஸ்டர் பூ அப்படின்னு இருக்கு. இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணால் கமிட் பண்ணணும் இதில். ஸோ இதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் டீம் ஒர்க் பண்ணும்போது கொடுத்தா போதும். ஸோ இப்போதைக்கு நான் ஒன்றும் கமிட் டீம்லாம் கொடுக்கல. ஸோ நான் அந்த கமிட் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து மெயின் இதுக்கு போய்க்கோங்க. மெயின் ரூட் ஃபோல்டருக்கு போயிட்டீங்கன்னா 2 கமிட்ஸ் அப்படின்னு காட்டுது. ஃபஸ்ட்டு கமிட் வந்து நம்ம கிரியேட் பண்ணது ஒரு கமிட்டு. ஸோ இப்போ நான் அந்த ரீட்மி ஃபைலில் சேஞ்ச் ஆனது 2வது கமிட்டாக ஆட் ஆகிருக்கணும். ஸோ அப்டேட் ரீட்மின்றதை அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஸில் என்ன காட்டுது, ஹாய் மிஸ்டர் பூ. யார் இது பண்ணால் என்லெஸ் இதில் ஹாய் மிஸ்டர் பூ அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காமிக்குது. ஸோ இதே தான் நீங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது நீங்கள் யார் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இது மூலயமா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்னா கிட்ஹப் டெஸ்க்டாப் அப்படின்றது தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் கமெண்ட் லைனில் யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். பட் அது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, அதோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஏற்கனவே இருக்கிறனால நான் இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணோடனே ஃபைல் அப்படின்னு போயிட்டு ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து சைன்இன் ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதில் சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஒன்றும் பண்ணல. ஸோ இப்போ போயிட்டு க்ளோன் ரெப்பாசிட்டரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இப்போ என்னென்ன உங்களோட ரெப்பாசிட்டரி இருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ நமக்கு இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் வேணுன்றது என்லெஸ் ரன்னர் அப்படின்றது இப்போ அதை தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணி பாத் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த இதே ஓகே தான். ஸோ நான் இப்போ க்ளோன் அப்படின்றது கொடுத்துட்டேன். க்ளோன்றது அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட லோக்கல் ஸ்டோரேஜுக்கு நீங்கள் அங்கே க்ரியேட் பண்ணது வந்திருக்கோம் பாருங்கள். ஓ திஸ் பிசி ஓகே மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ் யூனிட்டி கேம் ப்ராஜெக்ட்ஸ் என்லெஸ் ரன்னர் வந்துருச்சு. அதில் ரீட்மி இருக்கும். அதுக்குள்ளே அந்த ஹாய் மிஸ்டர் பூ வந்து இதெல்லாம் இருக்கணும். ஸோ இதுக்கு கரெக்டாக இப்போ க்ளோன் பண்ணிவிட்டு வந்த ஃபைலில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது யூனிட்டி ஹப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூனிட்டி ஹப் ஓப்பன் பண்ணிவிட்டு
இதில் நியூ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நம்ம இப்போ என்லெஸ் ரன்னர் கேம் வந்து 3Dயில் தான் பண்ண போகிறோம். ஸோ 3D அப்படி சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்கள் கேமோட நேம் கொடுத்துக்கோங்க. ஃபைலோட நேம் கொடுத்துட்டு எந்த இடத்துல வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ் யூனிட்டி கேம் ப்ராஜெக்ட்ஸ் என்லெஸ் ரன்னர் அப்படின்ற ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஃபோல்டர். ஸோ பார்த்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ கிரியேட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. எப்பயுமே ஒரு யூனிட்டி ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா எடிட் அப்படின்னு போயிட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு உள்ள போய்க்கோங்க. ஸோ இங்கே வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல விசிபிள் மெட்டா ஃபைல்ஸ் அப்படின்றது இருக்கா அப்படின்னு இதில் செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது எதுக்கு நம்ம சூஸ் பண்ணுறோம்னா நம்ம இப்போ நாளை பின்ன இந்த ஃபைல்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த மெட்டா ஃபைல்ஸ் எல்லாத்துலேயுமே கிரியேட் ஆகும். நீங்கள் ஃபோல்டரில் பார்த்தாலே தெரியும். ஸோ ஹிடன் மெட்டா ஃபைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது இந்த மெட்டா ஃபைல்ஸ் எல்லாமே ஹைட் ஆயிரும். ஸோ உங்கள் சிஸ்டத்துக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் இப்போ கிட்டப்ல அப்லோட் பண்ணும்போது இந்த மெட்டா ஃபைல்ஸ் அப்படின்றது அங்கே போகாது. ஸோ அவங்க எடுத்து அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எரர் அடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம விசிபிள் மெட்டா ஃபைல்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டோம்னா நமக்கு அது விசிபிளாக இருக்கும். நம்ம பிசிலேயே விசிபிளாக இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கிட்டில் வந்து கமிட் பண்ணும்போதும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இது விசிபிள் மெட்டா ஃபைல்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்த என்ன பார்க்க போகிறோம்னா எடிட்டர் அப்படின்றதுல போயிட்டு இந்த இடத்துல மோடு வந்து ஃபோர்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்றது ஃபோர்ஸ் பைனரி அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஏன்னா பைனரின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ ரீடபுளாக இருக்கணுன்றக்காண்டி ஃபோர்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டும் பார்த்து செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் ஒரு கியூப் ஆட் பண்ணிக்கோங்க. 3D ஆப்ஜெக்ட் கியூப் அப்படின்றத ஆட் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இந்த கிட்டப் எடுத்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும் 7864 சேஞ்ச் ஃபைல்ஸ் வந்திருக்கு. நம்ம அந்த இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அந்த கிட் இக்னோர் அப்படின்ற ஒரு ஃபைல் நம்ம சூஸ் பண்ணோம்ல ரெபாசிட்டரி ஓப்பன் பண்ணும்போது கிரியேட் பண்ணும்போது அது எதுக்கு அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ ஒரு மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ் யூனிட்டி கேம் ப்ராஜெக்ட்ஸ் என்ன சொன்னேன். ஸோ அந்த கிட் இக்னோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஓப்பன் பண்ணும்போது இந்த கிட் இக்னோர் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும்போது இது ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்குன்னு நினச்சி நம்மளுக்கு வந்து இந்த முன்னாடி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணுங்க. இது தேவையில்லாத டெம்பரரி ஃபைல்ஸ் அப்படின்னு இது நம்மளுக்கு அந்த கிட் இக்னோர் சொல்லும். ஸோ இது நம்ம முன்னாடி உள்ளதை மட்டும் ஸ்லாஷ் மட்டும் எடுத்து விட்டு சேவ் பண்ணிட்டோம். ஸோ இதை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கிட்டப் போய் பார்த்தீங்கன்னா வெறும் 29 சேஞ்ச் ஃபைல்ஸ் தான். 7000 சம்திங்லேருந்து 29 சேஞ்ச் ஃபைல்ஸ் வந்துருக்கு. அப்போ உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ வித்தியாசங்கள். இதுக்கு தான் அந்த கிட் இக்னோர் ஃபைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துருக்கோங்க. இவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ கீழே வந்து ஏதாவது ஒரு பேர் சும்மா இப்போ கியூப் ஆடட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். கியூப் ஆடட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் கமிட் டு மெயின் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா புஷ் ஆரிஜின் புஷ் பண்ணுதான்னு கேட்குது. புஷ் ஆரிஜின் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ப்ரௌசரில் போய் உங்களோட என்லெஸ் ரன்னர் கேம்ஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ என்லெஸ் ரன்னர் அப்படின்னு ஃபைல் ஆட் ஆயிருக்கு. ஸோ அதில் அசட்ஸ் இது எல்லாமே யூனிட்டியில் அவங்க பண்ணது எல்லாமே இந்த ப்ரௌசருக்கும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இதில் நீங்கள் எத்தனை மெம்பர்ஸ் உங்களை டீம் சேர்த்துக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த சேஞ்சஸ் போயிருக்கு. அவங்களும் இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். அவங்களும் அந்த சேஞ்சஸ் கமிட் பண்ணலாம், புஷ் பண்ணிக்கலாம், புல் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் நம்ம மெயினாக கிட்டப் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி கேம் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ்.